அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது 2026 சனி வக்கர பயிற்சி பலன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 2026 மெயினாக சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறது கரெக்டாக சொல்லப்போனால் 4.5 மாத காலங்கள். இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சியில் இருப்பார். வக்கர பயிற்சினா என்னங்க? சனி பகவான் பின்னோக்கு நகரக்கூடிய காலம் வக்கர காலம் அப்படின்றது. அப்போ மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அவர் பயணம் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மீன ராசியிலே அவர் வக்கர பயிற்சி அடைகிறார். மீன ராசியிலேயே தன்னுடைய ரேவதி நட்சத்திரம் இப்போ புதனோட நட்சத்திரத்திலிருந்து அவர் சொல்லப்போனால் உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு பின்னோக்கு நட்சத்திரமான அந்த உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு அவர் பயணம் செய்ய போகிறார். இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக சொல்லப்போனால் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் 4.5 மாத காலங்கள் 138 நாட்கள் வக்கர நிலையில் இருப்பார். அவர் புதனுடைய நட்சத்திரமான சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இப்போ அவர் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் புதன் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதுக்கப்புறமா அக்டோபர் மாதத்திற்கு அப்புறமா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் தன்னுடைய சனி பகவான் சொந்த நட்சத்திரமான சனியோட நட்சத்திரமான வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் அந்த இடத்துல பயணம் செய்ய போகிறார். இந்த 2 நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்ற நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இந்த 4.5 மாத காலங்கள் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேசம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேச ராசி நண்பர்களுக்கு பார்க்குறப்ப ஏற்கனவே 7.5 சனியில் விரயச்சனி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இந்த 7.5 சனியில் வரக்கூடிய விரயச்சனி என்னங்க பண்ணுறது? எனக்கு வேறு இப்போ சனி பகவான் வக்கரம் வேறு அடைகிறாரு, எப்படி இருக்குங்க பலன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லிட்டு இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு பயிற்சி. ஏன்னா சனி பகவான் ஃபஸ்ட்டு அக்டோபர் மாதம் வரைக்கும் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் புதனோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு சனியோட சொந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. இந்த புதனோட நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு புத்திகாரகன்றது தான் புதன். புத்திக்கு, தொழிலுக்கு, அது மாதிரி கல்விக்கு, வெளிநாடு விளைப்பிராயணத்திற்கு, இது எல்லாத்துக்குமே உகந்தவர் அந்த புதன் பகவான். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகும்? ஜூலை மாதம் ஆரம்பித்த உடனே ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும்னா கண்டிப்பாக புத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். என்ன பண்ணலான்ற எண்ணங்கள் முதல்ல வரும். இது பண்ணால் சரியாகுமா, இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இது பண்ணால் கரெக்டாக போகலாமா, இப்படி பண்ணால் இது வரைக்குமே ஏனோ முடிவுகள் எடுத்துகிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறமா நல்ல முடிவுகள் எடுத்து கரெக்டாக அந்த பாதையில் போகலாம் அப்படின்ற எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் ஏனோ வேலை பார்த்துட்டு இருந்தேங்க, மனசுக்கு பிடிச்ச வேலையே கிடைக்கலங்க, இங்கே ஒரு 10 நாள், அங்கே ஒரு 10 நாள், அங்கே ஒரு 15 நாள், இங்கே ஒரு 20 நாள் அப்படின்ற மாதிரி வேலையை மாறி இந்த 1.5 வருஷத்தில் நான் 10 வேலையை மாறிட்டேங்க அப்படின்றவங்களுக்கு கூட இந்த டைமில் ஒரு நிரந்தரமான ஒரு வேலை, மனசுக்கு பிடிச்ச வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. உறுதியாக சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதத்திற்குள்ளே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கண்டிப்பாக கிடைக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள், கல்வி தடையாக இருக்குங்க, கல்வியில் முன்னேற்றமே இல்லைங்க, கல்வி என்ன பண்ணுறதில்ல, 10வது முடிச்சிட்டேங்க, 12வது முடிச்சிட்டேங்க, பையனுக்கு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன படிக்க வைக்கிறதுன்னு தெரியலங்க அப்படின்றவங்களுக்கு கூட இந்த டைம் நல்ல ஒரு புத்தி மூலிமா, ஏன்னா புத்திகாரங்க சிறப்பான ஒரு அதிகாரத்தின் மூலிமா ஒரு நல்ல ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒருத்தவங்க ஆலோசனை பண்ணுவாங்க. ஏன்னா புதன்ன்றது கூட்டு கிரகம் தான். சுற்றி இருக்கிற நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸை கொடுக்குறது புதன். அந்த புதன் பகவான் எல்லாத்தையுமே உங்களை சேர்த்து வச்சு நல்ல ஒரு இடத்துல படிப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது வரைக்கும் படிக்காத பையன் கூட கண்டிப்பாக படிப்பார். முன்னேற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்தின் ரீதியில் இருந்து வந்த பணத்தில் இந்த சுமைகள் இந்த டைமில் கண்டிப்பாக குறையும். குடும்ப பிரச்சனைகள், ஏன்னா புதன்ன்றது புத்திகாரன் அப்படின்ற போது ஏதோ ஒரு புத்தியில் அப்போ தப்பாக பேசிட்டேங்க, இது பண்ணிட்டேங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மனவத்தனம். மனைவி வகையிலும் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும், கணவர் வகையிலும் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், சின்ன பிரச்சனைலாம் சந்தித்தோம், இதுக்கப்புறமா நல்ல முறையில் வாழலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும். விலகி போனவங்க கூட ஒன்றும் சேருவாங்க. விலகி போனவங்க எனக்கு வேணாம் அப்படின்ட்டு விலகி போனவங்க கூட இப்போ ஒன்றா சேருவாங்க. சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த டைமில் சூப்பராக இருக்கும். அவங்களோட புத்திகளை மாறி எண்ணங்கள் மாறி மேசராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு மாற்றங்கள் உறுதியாகவே நடக்க போகுது. பார்த்துருந்து பொறுமையாக காத்திருந்து பாருங்கள், உங்களுக்கு உறுதியாகவே நடக்கும். டிசம்பர் மாதத்திற்குள்ளே உங்கள் வாழ்க்கையில்
ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, நல்ல ஒரு மாற்றத்துக்குள்ள கண்டிப்பாக உட்காந்துருப்பீங்க, நல்ல ஒரு உத்தியோகத்தில் கண்டிப்பாக போயிருப்பீங்க, வெளிநாடு போகாதவங்க வெளிநாடு போயிருப்பாங்க, பிஸ்னஸில் வருமானமே இல்லாதவங்களும் கண்டிப்பாக பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. நல்ல ஒரு வாழ்வாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும், நல்ல யோகங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் இருக்குது உங்களுக்கு. மேசராசி நம்மளுக்கு சனி வக்கர பயிற்சியில் இந்த 4.5 மாத காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சந்திப்பீங்க. ஆனால் முதல் விஷயம் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கும்போது மேசராசி நண்பர்களுக்கு நட்சத்திரமாக இருக்கும். கடைசி ஒரு மாதம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் மட்டும் ஒரு சில முடிவுகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸில் ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மேசராசி நண்பர்களுக்கு ஒரு நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த டைம் லோன் வாங்குறத தவிர்த்துக்கோங்க. லோன் தயவு செய்து வாங்காதீங்க. புதன் நட்சத்திரத்தில் புதன்றது லோன்காரங்க, லோனுக்கு கடன் அதிகமாக ஏற்பட பண்ணி விட்டு போயிடும். இது 2 மைனஸ் பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு லோன் வாங்காதீங்க, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கான ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து அமையும், எல்லாமே உங்களுக்கான விஷயங்கள் வந்து சேரும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. சரிங்களா? சூப்பரான ஒரு நேர காலங்கள் இந்த 4.5 மாத காலங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சந்திப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், மனமார்ந்த நன்றிகள், வணக்கம்.